தமிழ்நாடு தேர்தல் களம் வந்து இருமுனை போட்டியா, 3 முனை போட்டியா, 4 முனை போட்டியா அப்படின்னு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துல எல்லாரும் ஓரமா போங்கப்பா அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பார்ட்டி வந்துருக்குது. இப்போ 5 முனை போட்டியா தமிழ்நாடு தேர்தல் களம் மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் நம்ம பேசலாம்னு இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சொல்லுங்க. இப்ப 5 முனைய ஒரு போட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ராமதாஸ் அவர்களும், சசிகலா அவர்களும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடுல சட்டப்பேரவை தேர்தல்ல 234 தொகுதிகளையும் நாங்க போட்டி போட போறோம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. போன முறை சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும்போது மக்கள் நீதி மையம் தலைமையில் ஒரு கூட்டணி ஒன்று அமைஞ்சுது. அதில் சரத்குமார் கட்சி இருந்தது, ஐஜேகே கட்சி, பாரிவேந்தர் அவரோட கட்சியெல்லாம் இருந்தது. அப்போ ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறினதுங்கிறது சரத்குமார் அவருக்கு ஒரு 40 சீட்டு கொடுத்தாங்க. அவர் ஒரு கட்டத்தில் 40 பேர்லாம் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் என்ன இவ்வளோ தூக்கி கொடுத்துட்டீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 3 சீட்டோ ரெண்டோ ஏதோ திரும்ப கொடுத்தாரு. பாரிவேந்தர் இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா அவர் எவ்வளோ பேர் நிப்பாட்டினாருன்னே அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு கூட்டணி ஒன்று அமைஞ்சுது. அப்படியே இந்த தேர்தலுக்கு வந்தால் அதுக்கு சற்றும் சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி. ஒரு மாலை நேரத்தில் சசிகலா அவர்கள் தைலாபுரத்துக்கு போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சிருக்கிறாரு. விருந்து சாப்பிட்டு சூப்பராக ஒரு விருந்துலாம் சாப்பிட்டு கூட்டணி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. நான் முதல்ல ஒரு முறை நம்ம ஷோலே பேசும்போது சொன்னேன்ல, சசிகலா அவர்களுடைய கட்சி பேர் எனக்கு இன்னும் வாயில் வரல. அஇஅதிமுக தப்பாக சொல்ல நினைக்கிறேன். இவங்க 2 பேரோட கூட்டணி அப்படிங்கிறது அவங்க 2 பேர் பேசும்போது ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் சேர்ந்துருக்கிறதே பலருக்கு ஒரு வித நடுக்கத்தை கொடுத்துருக்குலாம் சொன்னாங்க. இன்றைக்கு இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கு. சசிகலாவோட கட்சியோட பேர் சொல்ல ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ராமதாஸ் அவர்களுடைய கட்சி பேர் என்ன? அவர் இப்போ வரைக்கும் பாமக அவரோட கட்சி தானே சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் ராமதாஸ் அவர்கள் தனியாக வந்துட்டாரு, 2 பேர் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாலும் அவர் பக்கத்தில் கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. ஜிகே மணி இருக்காரு. அது நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். கட்சி இல்லைன்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கேஸும் போயிட்டு இருக்கு. கிரவுண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது. என் கட்சி இதான் என் சின்னம் அப்படின்னு எந்த சின்னத்துக்கு என்ன கட்சிக்கு ஓட்டு கேட்பீங்க? இல்லை, இந்த தேர்தல் நீங்க யோசிச்சு பாருங்களேன். கட்சி இவர்கிட்ட இருந்தாலும் முழுக்க ஓட்டு இவருக்குமே வந்துரும்னு சொல்ல முடியாது. இது டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸ் தான். சசிகலா அவங்களும் அதுதான், பாமக சுயேட்சையோட நிப்பாங்க. அதான் சொல்கிறேன், இது ஓட்டை பிரிக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த டாக்டிக்ஸ் தானே தவிர இப்போ ஒரு கட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையிலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி எந்தளவுலாம் பெரிய டிஸ்டர்ப்லாம் கொடுக்கும்லாம் சாதாரண மக்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். பெரிய டிஸ்டர்ப்லாம் அது கொடுக்க போகிறது இல்லை. பட் ஒரு நம்பிக்கையோடு அவங்க தங்களுடைய தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு அரசியலில் தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து நீங்கள் வெளியில் நின்றுட்டு நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை ரொம்ப நாள் கூட இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சிடும். அந்த விஷயத்தில் மட்டும்தான் இவங்க தேர்தல் அணுகிறாங்களே தவிர பெரிய அளவு இது பெர்ஃபார்ம் பண்ணாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதான் என்னோட ஒப்பீனியும். அதை இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்ற கேள்விகளை போக வேணாம். 234 தொகுதியும் போட்டியிடுவாங்களா அப்படின்றதும் எனக்கு கேள்வியாக தான் இருக்குது. அவங்க குறைச்சிப்பாங்க. இந்த பக்கம் தருமபுரி, கடலூர், விழுப்புரம், இந்த பக்கம் ஒரு 40-50 தொகுதியில் போட்டிடுவாங்க. அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் ஒரு 40-50 தொகுதி வேணால் போட்டிடுவாங்கன்னு. அவங்களுடைய பிரதான குறிக்கோளாகவே என்ன இருக்குன்னா, ராமதாஸ் அவர்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, மாம்பழ சின்னத்துக்கு போகிற ஓட்டெல்லாம் தடு, இவங்களுக்கு ரெட்டையிலைக்கு போற சின்ன ஓட்டெல்லாம் தடு அப்படின்னு சசிகலா அவர்களுடைய யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேரும் ஜெயிக்க கூடாது அப்படின்னால இவங்களுக்கு ஒரு 1000 ஓட்டு வாங்கினாலுமே கூட நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம், பல தொகுதிகளில் 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொன்று, நம்ம கடந்த கால தேர்தலெல்லாம் பார்க்குறப்போ அந்த தேர்தல் போட்டி பல முனைகளாக மாறுறப்போ இறுதியாக என்ன ஆகும்னா 2 முனை போட்டி அதாவது மாறும் அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே கணிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸா அது யாருக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னா திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி அப்படிதான் நிற்கும். ஏன்னா ஆகுது அப்படின்றது. ஐ மீன் சரி, என்டிஏ கூட்டணி ஒத்துக்க மாட்டீங்க. நான் என்ன ஒத்துக்கிறது, அவங்களே அபிஷியலா அப்படிதான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தேர்தல் நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்றீங்களே. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்றோம். எடப்பாடி பழனிசாமி தெளிவா பேட்டி சொல்றாரு. ஏங்க தமிழ்நாட்டுல அதிமுக தாங்க தலைமை. டிடி விருதுநகரன் டெல்லி போய் பேசியிருக்காருங்க. டெல்லி ஏர்போர்ட்ல அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, நான் சொல்றேன். என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிமுக தமிழ்நாட்டுல தலைமை, அங்க இருக்கிறது என்டிஏ கூட்டணி தான். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தலைமைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி.
தமிழ்நாட்டுல அதிமுக தலைமை அதுதான் என்டிஏ கூட்டணின்னு சொன்னேன். நீங்க அதிமுக கூட்டணிங்கிறீங்க. நான் அப்படிலாம் சொல்லல. நான் என்டிஏ கூட்டணின்னு நான் தெளிவா அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்களோ அதான் சொல்லிருக்கேன். வடிவே சொல்ற மாதிரி நீங்க படிச்ச உங்க பஸ் நான் படிச்சா என் பஸ் அப்படிதான் அந்த கதை தான். சரி நம்ம முடிச்சிருவோம். ஸோ இப்போ என்னன்னா இப்போ அது ஆப்வியஸா வந்து அந்த இரு கூட்டணிகள் தான் வந்து பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா தேர்தல் முடிவுகளில் வந்து பெருவாரியான இடங்கள் வந்து இந்த இரு கூட்டணிகள் தான் பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த கால வரலாறு மூலமா. ஸோ அதுதான் நிகழ்வதற்கு அதிக மக்கள் மனநிலை அப்படி. அதாவது நம்ம போடுற ஓட்டு வந்து தோக்கிற ஒருத்தருக்கு போட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை, பொதுவாக இருக்கக்கூடிய மனநிலை, அதுல இருந்து அப்படி ஒரு டைவர்ஷன் வருது. இன்னொன்று ஸ்பிளிட் ஆகிறப்போ இப்போ நீங்க வேண்டான்னு இந்த பக்கம் போனோம்னா இந்த பக்கம் 3 பேர் 4 பேர் நிற்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக அது ஸ்பிளிட் ஆகிறப்போ இந்த பக்கம் பலன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த கணக்கு தான்றனால அவங்க வந்து வெற்றி பெற மாட்டாங்க. யாருடைய வெற்றியை பறிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தேர்தல் முடிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று திமுக கூட்டணி, இப்போ நம்ம என்டிஏ கூட்டணி பற்றி பேசணும். திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சமீப காலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய இழுபறியான விஷயங்கள் நம்மளும் இதுக்கு முன்னாடியும் அது பேசியிருக்கோம். இப்போ வந்து சிபிஎம்மும் விசிகாவும் கிட்டத்தட்ட செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க திமுக கூட்டணியில். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து சிபிஎம் வந்து ஒரு 6 தொகுதிகள் கேட்டதாகவும், அதாவது கூடுதல் 2 டிஜிட் கேட்டாங்க. 12 முதல்ல பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை எங்களுக்கு வந்து போன முறை போட்டியிடுற இடமாவது கொடுங்குங்கிற அளவுக்கு வந்தாங்க. திமுக இறங்கி வராமல் இருந்துச்சு, 5 இடங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது செட்டில் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. செட்டில்னா 5 இடங்களுக்கு ஒத்துக்கிறாங்க சிபிஎம் இல்லையா? இல்லை, இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. நம்ம பதிவு பண்ணுற இடத்துல இதோட சேர்த்து விசிகா அவருடைய பேட்டியும் இன்னைக்கு பார்க்கணும். திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த கூட்டணியிலேயே போன முறை வந்து 3 பேரும் சிபிஐ, சிபிஎம் அண்ட் விசிகா 3 பேரும் தான் 6 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதில் விசிகாவுக்கு இந்த முறை கூடுதலான இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில் அவர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு செய்தி வெளிப்படுத்தியிருக்காரு, ஒரு வீடியோ வெளியிட்டு. அதில் வந்து கொஞ்சம் உருக்கமாகவே பேசியிருந்தார். இந்த முறை நேர்காணல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறாங்க, அதனால் வந்து எல்லா தொகுதிகளுக்கெல்லாம் நேர்காணல் பண்ண முடியாது, குறைவான சூழலை புரிஞ்சுக்கங்க, நம்ம அத்தனை 1000 வேட்பாளர்கள் வந்து நம்ம நேர்கள் நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. குறைவான தொகுதிகளை போட்டிடுறோம் அப்படின்றது அதன் அண்டர்லைன் தான் குறைவான தொகுதிகள்ங்கிற இடத்துக்கு அவர் ஏன் வந்தார். என்ன கேட்டால் என்னன்னா, பல முறை நம்ம பேசினதான், நம்ம காங்கிரஸ்க்கு பேசினதாகட்டும் சரி, சிபிஐ கையெழுத்து போட்டமும் பேசினதாகட்டும் சரி, பல கட்சிகள் வந்திருக்கிறாங்க. தேமுதிக வந்து எதிர்பாராத விதமாக உள்ளே வந்திருக்கிறாங்க. மக்கள் நீதி மையமுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கி ஆகணும் அப்படின்றப்போ ஆப்வியஸாக எல்லா கட்சிகளும் வந்து தங்களுடைய இடங்களை குறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ வேறு வழியில் திமுக உட்பட காங்கிரஸ் எக்ஸப்ட் காங்கிரஸ் வச்சுட்டோம்னா திமுக உட்பட எல்லாருமே தங்களுடைய இடங்களை குறைச்சிட்டு தான் வராங்க. அப்படின்றப்போ வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை எல்லாருக்குமே இந்த காமன் அஜெண்டாவாக ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னா வேணா வேறு ஏதாவது இங்கே நெகோஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடித்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு அஜெண்டா இருக்குது, இவரை வீழ்த்த வேண்டும், இவர்கள் வந்துவிடக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு எதிரி இருக்கிறனால வேறு வழியில் ஒற்றுமைன்றதை விட அந்த ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் அப்படின்றது, ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் வந்து சிபிஐ வீரபாண்டியன் சொல்லியிருந்தாரு. திமுகவும் அந்த ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறாங்கனால அந்த ஒத்துழைப்பை சிபிஐஎம்மும் விசிகாவும் கொடுப்பாங்க அப்படின்னு நானே எதிர்பார்த்தேன். அதுக்கு நோக்கி அவங்க நகர்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அதை விட்டு அவங்க வெளில வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. இடையில கூட தகவல்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்றது என்னுடைய பார்வை. இதில் திருமாவளவன் அவர்கள் பேசினதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதா நான் பார்த்தேன். ஒன்று வந்து அவர் சொன்னது, போராடி தான் நிதி வாங்கணும், போராடி தான் இடம் வாங்கணும், போராடி தான் ஜெயிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அரசியல் களமும் சமூக களமும் நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து வளரணும் அப்படின்னு இங்கே யாரும் நினைக்கல, நம்ம வளர்ந்து வலிமையான சக்தி ஆகணும்னு இங்கே யாரும் நம்ம வாழ்த்தலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னது அப்படிங்கிறது. அவர் சமூக அரசியல் சமூக களம் வந்து சரியா இல்லைன்னு சாதி ரீதியான விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அரசியல் களம் சரியில்லை, நம்மளை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து திமுக தலைமையை நோக்கி சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை எனக்கு வந்தது. என்னதான் அர்ப்பணிப்போடு பணியாற்றினாலும், விரிந்து பரந்த தளத்தில் பணியாற்றினாலும், அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து போராடினாலும் களமாடினாலும் எங்களை அங்கீகரிப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒரு சமூக சிக்கல் இருக்கிறது, சோசியல் ஸ்டிக்மா. நிறைய விஷயங்கள் வந்து இந்த பீரியடில் நிறைய மாறி இருக்கு, எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் நிறைய இணையங்களில் நிறைய டாக் வந்துச்சு, அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது இன்னும் குறிப்பாக விசிகாவுக்கு இந்த டோன் நிறையாவே வந்தது.
ஆனால் விசிகாவும் அந்த மாதிரியான நிலைகளை நோக்கி திமுக தலைமை கொண்டு போகலை. அவங்களையும் எண்ணிக்கை வகையில் ரொம்பவுமே சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது திருமா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தொண்டர்களுக்கு சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு ஆழமான சில அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்க்கலாம். அதுக்கான விரிவான விளக்கங்களை வந்து திருமாவளவன் அவர்களே வந்து சொல்லுவார். அதுக்கான சூழல் வந்து காலம் அமைத்து கொடுக்கும். அதிமுக தரப்பில் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய சத்தம் எதுவும் இல்லை. பியூஷ் கோயல் எனக்கு சென்னை வரதா இருந்தது, அது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். டிடிவி தினகரன் அண்ட் அன்புமணி அவங்க 2 பேரும் இன்னும் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாரு. நாங்கள் வந்து பீகார் மாதிரி ஒன்றா இருந்து திமுகவை வீழ்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பீகார் போல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பூத் லெவலில் நாங்கள் ஒற்றுமையோடு இருந்து மக்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றி பார்க்கலாம். அவங்க எல்லாருமே அந்த வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு செய்யப்படும் போது அதற்கு வலு சேர்க்கிற வகையில் தான் வந்து இவங்களோட செயல்பாடும் அமையுது அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா பியூஷ் கோயல் சென்னை வரதா இருந்தது, அது ரத்து ஆகி அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனார். அவர் டெல்லியிலேருந்து கிளம்பி வராரு, இங்கிட்டு இருந்து டிடிவி தினகரனும் அன்புமணியும் போறாங்க. அதான் இப்போ அவர் வந்து முதல் நாள் நைட்டே வந்திருக்க வேண்டாம். ஏன்னா அடுத்த நாள் 2 பேர் வர போறாங்க, ஒரே கூட்டணியில் தான் இருக்க போறாங்க. நீங்க முதல் நாள் டெல்லியில இருந்து இங்க வந்துட்டீங்க, அடுத்த நாள் இவங்க 2 பேர் போறாங்க அப்படின்னா பொதுவாகவே இது வெளியில எப்படி பார்க்கப்படும்? அமித்ஷா ஒரே கூட்டணி நீங்க முதல் நாள் நைட் வரைக்கும் அங்க இருக்கீங்க, அடுத்த நாள் 2 பேர் வர போறாங்க. இப்போ ஒன்னா இருந்தே பேசி முடிச்சுட்டு வந்துடலாம்லன்னு தோணும். ஆனா அப்படி அது நடக்கல. அப்போ இதுதான் வந்து வெளியில ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ அதுதான் இப்போது அட்லீஸ்ட் எனக்கு டிடிவி தினகரன் மட்டும் போயிருந்தா கூட அதில் ஒரு குறைந்தபட்சம் ஞாபகம் இருக்கும். காரணம் என்னன்னா, டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் வந்து பாஜகவின் இடங்கள்ல தான் ஒதுக்கப்படுது. ஸோ அப்போ அதிமுக வந்து பாஜகவுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல இருந்து டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்கு ஒரு இடம் போகுதுன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. சரிங்க, நாங்கள் வந்து இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும், நீங்கள் டிடிவி தினகரன் அவரை அழைச்சி பேசிக்கங்க அப்படின்னா முடிஞ்சுது. அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அவங்க தான் ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ அன்புமணி அவர்களுக்கு எடப்பாடி அவர்களே நேரடியாக கொடுத்துக்கலான்றப்போ அவரும் டெல்லி போறாரு அப்படின்றது தான் வந்து இந்த சந்தேகம் வந்து இன்னும் மேலும் வலுப்பெறுது. அப்படின்றனால அவங்க எப்போ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. எல்லாமே டெல்லியில இருந்து இருக்குன்னா இந்த விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்துருக்காரு, அடுத்த அமைச்சரவையெல்லாம் அமைச்சாங்கன்னா அதுவும் போய் டெல்லி தான் போய் கேட்டு வந்தாருன்னா இது எப்படி தமிழ்நாட்டுக்குலாம் அதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விமர்சனங்கள் இன்னும் மேலும் கூறாகாமல் இருக்கணும் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் டெல்லியிலேருந்து இங்கே வரணும், இல்லைன்னா பியூஷ் கோயல் அவர்களை தூது அனுப்பணும் அப்படின்றது தான் இதுக்கு சொல்ற அர்த்தம். வந்து நீங்க டெல்லியில போய் உட்காந்து பேசாதீங்க, ஆனா டெல்லியில இருந்து இங்க வந்து பேசட்டுங்கிற மாதிரி இருக்குது. ஆமா, அதுதான். அதாவது இதுல நீங்க அதிமுக இங்க தலைமைன்னு சொல்றீங்கல்ல, இங்க அதிமுக ஒரு ரோல் பிளே பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் வந்து இந்த பர்செப்ஷனை உடைக்குமே தவிர டெல்லியில் போய் உட்காந்து பேசுறதுனால இப்படி ஒன்று வருது, அதனால டெல்லியில் இருக்கவங்க இங்கே வந்து உட்காந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது வந்து பெருசாக ஒரு உடையாது. நடைமுறை யதார்த்தம் பார்க்கும்பொழுது அதற்கு எனக்கு தெரிஞ்ச இப்படிக்கு சாத்தியமே இல்லை. அது நான் சாத்தியம் இல்லையான்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பர்செப்ஷன் உடையணும்னா அது அந்த டோனில் போனால் உடையாது, இப்படி மாறினாதான் உடையுன்னு சொல்கிறேன். குறைந்தபட்சம் கொஞ்சம் டைல்யூட் பண்ணலாம் அப்படின்ற குறைந்தபட்சம் கொஞ்சம். அது ஒருத்தர் இங்கேருந்து டெல்லி போகிறாங்கன்னு சொல்கிறோம், செய்தி இருக்கு. இன்னொருத்தர் நீங்கள் டெல்லியிலேருந்து இங்கே வாங்கங்கிறீங்க. இங்கேருந்து ஒருத்தர் மும்பை போயிருக்கிறாரு. அதாவது நீ உண்மையாலுமே அரசியலாக தான் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. எல்லாரும் இங்கே வேகாமல் இந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்னும் இந்த பக்கமே வரமாட்டாரு, தேர்தல் தேதி அறிவிச்சும் வெளில வரமாட்டாருங்கிற விமர்சனம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. எல்லாரும் அந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பதிவு தான் வந்து எல்லாருமே பேசி என்ன போட்டிருந்தாரு நான் பார்க்கலாம். தேர்தல் இப்போ இல்லை, தேர்தல் அறிவிப்பு வெளியானே வந்து அவ்வளோதான், கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, இனி நாங்கள் வீதியாக வரதை மட்டும் பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய பதிவை போட்டிருந்தாரு. அந்த வீதி மும்பை நோக்கி சென்றிருக்கு அப்படின்றத விட நம்ம நிப்பாட்டிக்கலாம் நினைக்கிற நிகழ்ச்சி. நன்றி.